ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அறிவியல்ல மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்து 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முதல் பருவம். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள். ஏன் சார் முதல் பருவம் மட்டும் கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா இதுலேருந்து ஒரு 50 கேள்விகள் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒவ்வொரு பருவத்திலேருந்து ஒரு 50 எடுத்துட்டோம் அப்படின்னா மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே இதில் சிக்கணும். சரி, உங்களுக்கு கொஸ்டின் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? அதாவது அடிப்படை அளவுகள் அதுல கொடுத்துருப்பாங்க. நமக்கு அடிப்படை அளவுகள் பொறுத்தவரை 7 இருக்கும். அதுல மிக முக்கியமானது வெப்பநிலை கெல்வின், கரெக்ட் தான். மின்னோட்டம் ஆம்பியர், கரெக்ட் தான். ஒளிச்செறிவு பாத்தீங்கன்னா கேண்டிலா வரணுங்க. ஓகே, ஒளிச்செறிவு என்ன வந்திருக்கணும்? கேண்டிலா அப்படின்றத சரியான விடை. டெசிபல் அப்படின்றது இந்த ஒலி, ஸோ சவுண்டு தான் டெசிபல்னு வரணும். இது லைட் அப்படின்றதுனால கேண்டிலான்னு வரணும். ஓகேங்களா? கேண்டில் இருந்து லைட் தானே வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஸோ அடுத்து பொருளின் அளவுனா மோல், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா நீளம்னா மீட்டர், நிறையனா கிலோகிராம், காலம்னா வினாடி, இதெல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து நான் மீதி இருக்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த ஒளிச்செறிவு அப்படின்றது கேண்டிலா, டெசிபல், இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லைட் கொடுக்குறாங்களா சவுண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்த்து ஆன்சர் எடுங்க. அடுத்து 2வது கேள்வி. ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் இதில் மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பார்க்கணும், உங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க. ஒரு கேலன் என்பது 3785 மில்லி லிட்டர், கரெக்ட் தாங்க. ஒரு அவின்ஸ் என்பது 30 மில்லி லிட்டர், கரெக்ட் தான். ஒரு குவார்ட் அப்படின்றது 1 லிட்டர், இதுவும் கரெக்ட் தான். அப்போ இங்கே எல்லாமே சரியா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அப்போ ஒரு கேலன் அப்படின்னு நம்மளுக்கு தனியாக கேட்டாலும் சரி, ஒரு அவின்ஸ் அப்படின்னு தனியாக கேட்டாலும் சரி, ஒரு குவார்ட் அப்படின்னு தனியாக கேட்டாலும் சரி, இதுல இருந்து நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து 3வது கேள்வி. அடர்த்திக்கான சிஜிஎஸ் அலகு யாது? அடர்த்திக்கான சிஜிஎஸ் அலகு யாது? பாருங்க, அடர்த்திக்கான எஸ்ஐ அலகு நம்மளுக்கு தெரியும், கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். ஓகேங்களா? ஸோ சிஜிஎஸ் அப்படின்னா கிலோகிராம் வரையத்த கிராம் வரப்போகுது, மீட்டர் வரத்த சென்டிமீட்டர் வரப்போகுது, அவ்வளவுதாங்க. அப்ப கிராம் பை சென்டிமீட்டர்ஸ் கியூப் அப்படின்றதா அதுக்கான சிஜிஎஸ் அலகு. இப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு, பூமிக்கும் சூரியனுக்கு இடையே சராசரி தொலைவு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வானியல் அலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வானியல் அலகுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயே நம்ம என்ன அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1.496 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்றதும் ஒரு வானியல் அலகு தான். 1.496 இன்ட்டு மில்லியன், சாரி 10⁶ கிலோமீட்டர் அப்படின்றதும் ஒரு வானியல் அலகு தான். 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் அலகு தான். ஸோ ஆப்ஷன் எதுனாலும் வைக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் நீங்க எல்லாமே தெரிஞ்சுங்க, எல்லாமே வானியல் அலகோட அளவு தான். அடுத்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? ஸோ நம்ம சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்சிமா சென்டாரி. ஸோ பிராக்சிமா சென்டாரி தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு விண்மீன். அடுத்து ஒளியாண்டு என்பது, ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் கடக்கும் தொலைவு எண்ணில் அதன் மதிப்பு யாது? ஸோ ஒளியாண்டுனா நாங்க ஒளியானது ஒரு ஆண்டுல வெற்றிடத்துல எவ்வளவு தொலைவு போகுது அப்படின்றத நம்ம ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். அதனோட அழகு, அதனோட மதிப்பு யாதுன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். இதுவும் எக்ஸாம்ல கேட்கறாங்க. வானியல் அழகு, ஒளியாண்டு ரெண்டுமே முக்கியம். 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். ஓகேங்களா? கிலோமீட்டர் வரக்கூடாதுங்க, மீட்டர்னு வந்துருக்கணும். 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். ஓகேங்களா? ஸோ மீட்டர்னு வரணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். ஸோ வெற்றிடத்துல ஒளி எவ்வளவு வேகத்துல போகக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 10⁸8 மீட்டர் பை வினாடி. ஓகேங்களா? 3 இன்ட்டு 10⁸8 மீட்டர் பை வினாடி அப்படின்ற வேகத்துல தான் போகும். அடுத்து பாதரசத்தின் அடர்த்தி ரொம்ப முக்கியங்க. நிறைய அடர்த்தி கொடுத்துருப்பாங்க. அதுல பாதரசத்தோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேர்வுல கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விலாம் இருக்கு. ஸோ அப்போ பாதரசத்தோட அடர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,600. எவ்வளோங்க? 13,600 கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். 13,600 கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப் அப்படின்றத பாதரசத்தின் அடர்த்தி. அடுத்து 9வது கேள்வி. கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு எது? கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு எது? சூப்பர். கப்பல் மற்றும் விமானங்களோட அந்த வேகத்தை அளவிட பயன்படக்கூடிய அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்ற அலகு தாங்க பயன்படுத்துறாங்க. இதே கப்பல் மற்றும்
கடல் வழி போக்குவரத்துல போகக்கூடிய அந்த கப்பலா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், அதனோட தொலைவை கண்டுபிடிக்கணும்னா நாட்டிக்கல் மைல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா தொலைவு. ஓகேங்களா? ஸோ வேகம் எவ்வளவு வேகத்துல போகுதுன்னா நாட். இந்த நீங்க நல்லா பார்த்து எடுக்கணும். நாட் அப்படின்றது வேகத்தை குறிக்கக்கூடியது. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர் அப்படின்றத வந்து ஒரு நாட்டிக்கல் மைல். 11வது கேள்வி பாருங்க. எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறது அப்புள்ளியே ஈர்ப்பு மையம். ஆமாங்க, எந்த புள்ளியில ஒரு பொருளோட எடை முழுவதுமே செயல்படுறதோ இருக்கோ அதுதான் அந்த புள்ளியோட ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈர்ப்பு மையம். அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் வாயு எது? இந்த வேர்டு நீங்க நல்லா பார்க்கணும். இது பாருங்க, அண்டம் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. அண்டம் அப்படின்ற வேர்டு வந்தா பெரும்பாலுமா காணப்படக்கூடிய வாயு வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ல தான் வந்து பெரும்பாலான வாயு வந்து காணப்படுகிறது, அண்டம். அடுத்து 13வது கேள்வி. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓரணு மூலக்கூறு, மந்த வாயுக்கள் எல்லாமே ஓரணு மூலக்கூறு தான், ஏன்னா ஒரு அணு தான் வந்து இருக்கும். ஈரணு மூலக்கூறு ஹைட்ரஜன், ஏன்னா ஈரணு இருக்கும், H2. மூவணு மூலக்கூறு கார்பன் மோனாக்சைடு. தவறுங்க, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து மூவணு மூலக்கூறு. ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன். அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து மூவணு மூலக்கூறுன்னு வரணும். கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது வந்து தவறு. சல்ஃபர் அப்படின்றது பலனு மூலக்கூறு கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ சி வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கணும். அடுத்து 14வது கேள்வி. வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படும் தனிமம் எது? ஸோ வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படக்கூடிய அந்த தனிமம் எது? சூப்பர், பிஸ்மத். பிஸ்மத் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்குக்கு மருந்தா பயன்படக்கூடிய தனிமம். இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு தனிமமாக தான் இந்த பிஸ்மத் இருக்கு. இது வந்து வயிற்றுப்போக்குக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. வெடிபொருள் தயாரிக்க பயன்படும் மருந்து எது? ஸோ வெடிபொருள் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் ரெண்டுமே வெடிபொருள் தயாரிக்க பயன்படுது. நம்மளுக்கு வந்து பாஸ்பரஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால எடுக்கிறோம். பாஸ்பரஸ் வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து விவசாயத்தில் உரமாக பயன்படக்கூடியது எது? சூப்பர், எதுங்க? சல்ஃபர். சல்ஃபர் தான் வந்து விவசாயத்தில் உரமாக பயன்படக்கூடியது. இதில் அப்படியே மீதி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலியம். கேலியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலைபேசி தயாரிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படக்கூடியதா வந்திருக்கு. சிலிக்கானை பொறுத்தவரையிலும் இந்த கணினி பொருட்கள், ஸோ கம்ப்யூட்டர் சிப்புகள் தயாரிக்கிறதுக்கு வந்து சிலிக்கான் வந்து பயன்படக்கூடியதா இருக்கு. அதை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களில் இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? 118 தனிமங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவற்றுள் இயற்கையாக கிடைத்த மற்றும் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் முறையே. ஸோ இயற்கையாக கிடைத்த தனிமம் மற்றும் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த தனிமங்கள் முறையே வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இயற்கையாக கிடைத்த தனிமங்கள் வந்து 94, ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் 24. அப்போ ஏதா வந்து சரியான ஆன்சர். முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? ஸோ முதல்ல தனிமம் அப்படின்ற வார்த்தையை வந்து யார் வந்து பயன்படுத்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ராபர்ட் பாயில் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல தனிமம் அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்றாருங்க, பயன்படுத்துறாரு. இது நாலுமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா தனித்தனியாக எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரு உலோகம். ஸோ உலோகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்காது. ஆனா இது மட்டும் அரை வெப்பநிலையில வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையில வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். பாதரசம். ஓகேங்களா? கரெக்ட் தான், மெர்க்குரி. அரை வெப்பநிலையில் திரவமாக காணப்படும் ஒரு அலோகம். ஸோ அலோகம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அலோகம். ஆனா அரை வெப்பநிலையில் எப்படி இருக்குமா? இது வந்து பார்த்தா ஒரு திரவமா வந்து என்ன பண்ணக்கூடியதா இருக்கும், காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். சூப்பர். புரோமின். புரோமின் தான் வந்து என்னவா இருக்குங்க, திரவமா வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. புரோமின், ஏன்னா ஒரே ஒரு அலோகம் புரோமின் மட்டும் தான் திரவ நிலையில் இருக்கும். அலோகங்களில் கிராஃபைட் மட்டுமே மின்சாரத்தை கடத்தும். ஆமாங்க, அலோகங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தும் தன்மையற்றது. ஆனா கிராஃபைட்ல ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது மட்டும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அடுத்து உலோகங்களில் மென்மையானது. ஸோ உலோகங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மென்மையானது. சூப்பர். டின் வரக்கூடாதுங்க, சோடியம். சோடியம் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ உலோகங்களே மிகவும் மென்மையானது எதுங்க, சோடியம்னு வந்திருக்கணும். இது நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலோக போலிகளில் பொருந்தாதது எது? ஸோ உலோக போலிகளை பொறுத்தவரையிலும் சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரியம் அப்படின்றது வந்து அதில் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலோக போலிகள். இதுவும் ரொம்ப முக்கியங்க.
குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய வேதியியல் அறிஞர். ஸோ கரெக்டாக குறியீடுகளை வேதியியல் பொருளுக்கு பயன்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா டால்டன். கரெக்ட் தான். ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் பெயரை எழுதலாம். ஸோ 2 ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தனிமத்தோட பெயரை எழுதலாம்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தவர் பெர்சிலியஸ். இதுவும் கரெக்ட் தான். வெற்றிடத்தின் தன்மையை முதல் கூறியவர் ராபர்ட் பாயில். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றிடத்தின் தன்மையை முதல் கூறியவர் ராபர்ட் பாயில். எல்லாமே சரியா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தியவர் டால்டன். 2 ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தியவர் பெர்சிலியஸ். வெற்றிடத்தில் தன்மையை கூறியவர் ராபர்ட் பாயில். அடுத்து 22வது கேள்வி. குளோரின் அரை வெப்பநிலையில் எந்நிறம் கொண்டது? குளோரின் வந்து அரை வெப்பநிலையில் இருக்கிறப்போ மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது. ஸோ குளோரின் வந்து அரை வெப்பநிலையில் மஞ்சள் நிறம் கொண்டது. கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் யாது? ஸோ கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் யாது? சூப்பர். எத்தனைங்க? 7 அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர். டி தான் இதுக்கான ஆன்சர். அணுக்கட்டு எண், கந்தக அமிலத்தோட அணுக்கட்டு என்னதுங்க? 7. ஓகேங்களா? ஏன்னா சல்ஃபர், ஓகேங்களா, H2SO4 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சல்ஃபூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம் சொல்லுவோம். இதுல சல்ஃபர் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு சல்ஃபர் அணு இருக்கு. சல்ஃபர் 1 தான் இருக்கு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு பாருங்க? ஹைட்ரஜன் அணு 2 இருக்கு. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? ஆக்சிஜன் அணு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 2, 3, 4, 7 மொத்தம் வந்து இதனோட அணுக்கட்டு 7 அப்படிதான் கணக்கு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து, வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எது? ரொம்ப முக்கியமானதுங்க. இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம், பேரண்டத்துல அதிகமாக காணப்படக்கூடியதுன்னு ஹைட்ரஜன். அந்த வேர்டு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். வளிமண்டம் அப்படின்னா என்னதுங்க? நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்துல எந்த வாயு அதிகமா இருக்கு அப்படின்னா நைட்ரஜன். ஸோ அண்டம், வளிமண்டலம், இந்த நீங்க டிஃபரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் எதை கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க. டக்குன்னு நீங்க நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் எடுத்துடாதீங்க. அடுத்து, இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு நேனோமீட்டர் என்பது 1 × 10⁻⁹ மீட்டர். 1 × 10⁻⁹ மீட்டர் அப்படின்றத வந்து ஒரு நேனோமீட்டர். அடுத்து 26வது கேள்வி. ஓர் அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களை கண்டறிந்ததற்காக ஜே தாம்சன் அவர்களுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? அப்போ ஒரு அணுல எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் எதுங்க? எலக்ட்ரான் தான் வந்து எதிர்மின் சுமை பெற்றதா வந்து இருக்கும். அதை கண்டுபிடிச்சவர் தான் ஜே தாம்சன். அவருக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்படுது அப்படின்னா 1906 தான் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுது. இந்த ஒரு கொஸ்டின்லயே 3 கொஸ்டின் அடங்கிச்சு பாருங்க. அடுத்து, தங்கத்தகடு அணு ஆய்வு சோதனையை செய்தவர் யார்? தங்கத்தகடு அணு ஆய்வு சோதனையை செய்தவர் யார்? சூப்பர். யாருங்க? ரூதர்போர்ட் தான் வந்து தங்கத்தகடு அணு ஆய்வு சோதனை வந்து செஞ்சிருப்பாரு. புரோட்டான் மற்றும் நியூட்ரானை கண்டறிந்தவர்கள் முறையே. ஓகேங்களா? இப்பதான் பார்த்தோம், எலக்ட்ரானை ஜே தாம்சன் கண்டுபிடிக்கிறாரு. புரோட்டானை வந்து யார் கண்டுபிடிக்கிறாருன்னா கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறாரு. நியூட்ரானை வந்து சாட்விக் கண்டுபிடிக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாம்சன், ஜே தாம்சன்னா எலக்ட்ரான்னா வந்து எலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க? ஜேன்னு கத்துவாங்க, கோஷம் போடுவாங்க. அப்ப ஜே தாம்சன். கோல்ட்ஸ்டீன், ஓகேங்களா? ஸோ புரோட்டானா பரோட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி பலபலன்னு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் அப்படின்னா சாட்விக், ஓகேங்களா? வண்டியை நியூட்ரல் பண்ணாதான் சாவி போட்டு எடுக்க முடியும். சாட்விக்கை சாவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியூட்ரல் பண்ணாதான் சாவி போட்டு எடுக்க முடியும். அப்போ சாட்விக். இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்து, நியூக்ளியான்கள் என்பவை யாவை? நியூக்ளியான்கள் அப்படின்னா ஒரு புரோட்டான், நியூட்ரான், புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்துதான் எப்படி அழைக்கப்படுதுன்னா நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து 30வது கேள்வி. அலுமினியத்தின் நிறை எண் 27. அதில் 13 எலக்ட்ரான்கள் உள்ளன என அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை யாது? ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய நியூட்ரான்களோட எண்ணிக்கையை நம்மள வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ நியூட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஸோ நம்ம நிறையன்ல இருந்து அணு எண்ணை கழிச்சாலே போதும். 27 - 13 எவ்வளவு வருது பாருங்க? 14. மீதி வந்து 14. ஓகேங்களா? அப்போ அதான் நியூட்ரான்களோட எண்ணிக்கை. அடுத்து, வாழைப்பழத்தில் உள்ள தனிமம். வாழைப்பழத்தில் எந்த தனிமம் வந்து காணப்படுகிறது? வாழைப்பழத்தில் உள்ள தனிமம் எதுங்க? பொட்டாசியம். பொட்டாசியம் தான் வந்து வாழைப்பழத்தில் காணப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒத்த அணுக்கள். அப்ப பாருங்க, இதனோட அணு எண் ஒரே மாதிரி இருக்கும், நிறை எண் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரே தனிமத்தோட அந்த அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறுபட்ட அணு எண்ணையும் ஒரே நிறை எண்ணையும் கொண்டிருந்தா அது ஐசோபார்கள். நிறை எண் ஒரே மாதிரி இருந்தா அது ஐசோபார்கள்.
அணியனும் வேற மாதிரி இருக்கும், நிறைய எண்ணெய் வேறு மாதிரி இருக்கும். நியூட்ரான்களோட எண்ணிக்கை மட்டும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஐசோடோன்கள். இது மூணுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து பொறுத்துக. சூரியனில் அதிகமாக காணப்படக்கூடிய வாயு வந்து ஹைட்ரஜன். பலூன்ல ஹீலியம் வாயு தான் வந்து பயன்படுத்துறாங்க. மின்பல்புல எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆர்கான் தான் மின்பல்புல பயன்படுத்துது. குடிநீர் சுத்தம் செய்ய குளோரின், ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்துவாங்க பாருங்க, குளோரின். ஓகேங்களா? அப்போ 4132 தான் இதுக்கான ஆன்சர். எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி என அழைக்கப்படுவது எது? ஓகேங்களா? யாருடைய மாதிரியே எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரின்னு அழைக்கிறாங்கன்னா ஷ்ரோடிங்கர் அணுக்கொள்கை. ஷ்ரோடிங்கரோட அணுக்கொள்கை தான் வந்து எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து, ஹைட்ரஜன் எத்தனை ஐசோடோப்புகளை பெற்றுள்ளது? ஹைட்ரஜன் உள்ள ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை யாது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை 3. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஹைட்ரஜன் உள்ள ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை எத்தனைங்க? 3 ஐசோடோப்புகளை கொண்டுள்ளது. அடுத்து 36. ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்பது எதனுடைய அறிவியல் பெயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்காய பூண்டு செடி. ஓகேங்களா? தாத்தா தலைவெட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் அந்த வெட்டுக்காய பூண்டு செடி. அப்புறம் அதனோட இன்னொரு பேர் கிணற்றடி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ மற்றும் பி ரெண்டுமே சரிதான். தக்காளி வந்து பார்த்தோன்னா எந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தோன்னா சொலானேசி. தக்காளி வந்து பார்த்தோன்னா சொலானேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இது ரொம்ப முக்கியங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தோன்னா ஸ்பைரோகைரா. துண்டாதல் மூலமா வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு உயிரினம் வந்து ஸ்பைரோகைரா. கூற்றை கவனி. இந்த 3 கூற்றுமே ரொம்ப முக்கியம். உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய். ஸோ அதிக எடையுள்ள ஒரு விதையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தேங்காய் தான். இது வந்து 18 கிலோ இருக்குமா? ஒரு தேங்காய் எவ்வளோ இருக்குமா? 18 கிலோ இருக்கும். தாவர உலகின் மிகச்சிறிய விதை எதுன்னு பார்த்தோன்னா ஆர்கிட் விதைகள். அப்போ மிக பெருசுனா வந்து இரட்டை தேங்காய், மிக சிறியதுன்னா ஆர்கிட் விதைகள். எல்லாமே அங்கே சரியா இருக்கு, அதனால அனைத்தும் சரி. இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது? ஸோ இலைகள் வழியா வந்து ஒரு உடல் வழி இனப்பெருக்கம் நடத்தக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரயோஃபில்லம் தான் வந்து பார்த்தோன்னா இலைகள் வழி மூலமா வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. மாஸ்டிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் என்ன பண்றோம், ஒரு மென்று ருசிக்கிற செயல்பாடு இருக்கு இல்லையா, அது ஒரு உணவு சாப்பிட்றப்போ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 42வது கேள்வி. கூற்றை கவனி. காசநோய் வந்து பார்த்தோன்னா அதுக்கான நோய் காரணி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். கரெக்ட் தான். காலரா விப்ரியோ காலரே கரெக்ட் தான். டைஃபாய்டுக்கான நோய் காரணி சால்மோனல்லா டைஃபி. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ அனைத்துமே சரி, டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பிசிஜி எந்த நோய்க்கான தடுப்பூசி? ஸோ பிசிஜி அப்படின்றது காச நோய்க்கான ஒரு தடுப்பூசி தான் வந்து பார்த்தோன்னா பிசிஜி. அனரெக்சியா என்பது எந்நோயுடன் தொடர்புடையது? அனரெக்சியா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மஞ்சள் காமாலையுடன் தொடர்புடைய ஒரு நோய்ங்க. ஓகேங்களா? அனரெக்சியா அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது? மஞ்சள் காமாலையுடன் தொடர்புடையது. ஏன்னா பசியே இருக்காது சுத்தமா. மஞ்சள் காமாலை ஏற்பட்டுச்சுன்னா பசி இருக்காது, அதுதான் அனரெக்சியான்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோபோபியா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது வந்து என்னதுங்க, இந்த நாய்க்கடி, வெறிநாய்க்கடியால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ஹைட்ரோபோபியா. அதாவது நீரை பார்த்தவுடன் பயப்படக்கூடிய அந்த தன்மை தான் ஹைட்ரோபோபியா. அடுத்து, வாரிசல்லா என அழைக்கப்படக்கூடிய நோய் எது? தட்டமை நோய் தான் வந்து வாரிசல்லா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. தட்டமை நோய் தான் எப்படி அழைக்கப்படுது? வாரிசல்லா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து, கூற்றை கவனி. மஞ்சள் காமாலை. ஸோ மஞ்சள் காமாலைக்கான அந்த நோய் காரணி ஹெபாட்டிஸ் வைரஸ். ஆமாங்க, அதனாலதான் ஹெபடைட்டிஸ் ஏ அப்படின்னு அது பீனா வந்து மஞ்சள் காமாலை அழைப்பாங்க. தட்டமை வந்து வாரிசல்லா வைரஸ், அதனால அதுக்கு இன்னொரு பேரு வாரிசல்லா. வெறிநாய்க்கடி வந்து பார்த்தோன்னா ரேபிஸ் வைரஸ். இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே எங்க சரியா இருக்கு. பாக்டீரியா நோய்களில் பொருந்தாதது எது? பாருங்க, ஹெபாட்டிட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மஞ்சள் காமாலை ஏற்படுத்தக்கூடிய இது வந்து ஒரு வைரஸ் நோய்ங்க. இது எல்லாமே பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். அப்ப டிதா வந்து இங்க பொருந்தாது. இது ரொம்ப முக்கியம். மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோய். பாருங்க, ஒருத்தருக்கும் மெலனின் ஸ்கின்ல இருக்கும். அந்த மெலனின் வந்து குறைபாடு ஏற்பட்டதால ஏற்படக்கூடிய ஒரு யாருக்கும் தொற்றக்கூடியாத ஒரு நோய் எதுனா லூகோடெர்மா தான் வந்து யாருக்கும் தொற்றாத ஒரு நோய். அடுத்து 50வது கேள்வி. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பெனிசிலினை கண்டறிந்தவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. மருந்துகளின் ராணினே என்னன்னு கேட்டுருவாங்க, பெனிசிலின் தான். அதை கண்டறிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளமிங் தான் வந்து அந்த மருந்துகளின் ராணின்னு அழைக்கப்படக்கூடிய பெனிசிலினை கண்டறிந்தார். ஓகே, ஸோ 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முதல் பருவத்திலிருந்து ஒரு 50 கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் அடுத்தடுத்த பருவத்தையும் கொடுத்துட்டு 8th புக்கும் உங்களுக்கு வந்து முடிச்சிடறேன். ஓகேங்களா? ஏன்னா 10th புக்லேருந்து வரலன்னு பார்த்தேன். ஒரு சில வந்து நீங்கள் 7th போங்க அப்படின்னு சொன்னதால நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.